டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸோட டெக்னிக்கல் மூவ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நிஃப்டி பார்க்க போகிறோம். நிஃப்டி 86 பாயிண்ட் இறங்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் வச்சிருக்கு. இந்த க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு நியர்லி வந்து ஒரு ஹேமர் டைப் ஆஃப் கேண்டில்னு சொல்லலாம். பட் இது ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். பட் இந்த ரெட் கலர் கேண்டில் நம்மளுக்கு புல்லிஷ்னஸை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு டாப்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சு, அதாவது இந்த மாதிரி ஏறிட்டு போயிட்டு இந்த டாப்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் கேண்டில். பட் இங்கேருந்து நமக்கு இறங்கி வந்து ஒரு சைட் வேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம நார்மலாக அந்த கேண்டிலுடைய இருக்கக்கூடிய விக்கை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த கேண்டிலுடைய விக்கினுடைய பாட்டம் தான் நம்மளுக்கு பெரிய விக்கா இருக்கு டாப்ல இருக்கக்கூடிய விக்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ பாட்டம்ல பையிங் நடந்திருக்கு. அப்போ இந்த பாட்டம் எங்க டச் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஒரு சைட் வேஸ்னுடைய சப்போர்ட் லெவல் தான் நமக்கு டச் பண்ணிருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஒரு ரேஞ்சினுடைய டாப் லெவல் தான் டச் பண்ணிருக்கு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் சைட் வேஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த கணக்குப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நான் மார்க் பண்ணுற பாருங்க. இந்த பாக்ஸுக்குள்ள எத்தனை கேண்டில்ஸ் பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆன 23rd ஏப்ரல் கேண்டில் இருந்து நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா இந்த கேண்டில்ஸ் எல்லாமே அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 8 கேண்டில் கிட்ட பதிவாயிருக்கு. ஸோ இந்த 8 கேண்டில் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கிளியர் சைட் வேஸ். அப்போ இந்த சைட் வேஸ்ல எந்த சைடு நம்மளுக்கு பிரேக் ஆகுதோ பிரேக் ஆகி க்ளோசிங் வைக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக அதுக்கு கீழே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப உள்ள வரும், இல்லை மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப உள்ள வந்துடும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இந்த ரேஞ்சில் நமக்கு எந்த சைட் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்குதோ அந்த சைடு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சைட் வேஸாக இப்போதைக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் நல்ல ஒரு அப்மோ கண்டினியூஸாக வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைட் வேஸ் நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இறங்கிடும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு சைட் வேஸ் போயிட்டு இருக்கு. இதனுடைய ரேஞ்சஸ் பிரேக் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். டாப் லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் லைனாவது அட்லீஸ்ட் ரீச் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். பாட்டம் லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த கேப் ஆகுது அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஃபில் அப் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அடுத்ததான் சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் அதே சைட் வேஸ் தான். நம்ம அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிரேக் ஆச்சுன்னா இந்த கிரீன் லைன் வரைக்கும் தான். பட் கிரீன் லைன் பக்கத்துலேயே இருக்கு. பட் நம்மளுக்கு நிஃப்டியில் அந்த மாதிரி கிடையாது. நிஃப்டியில் கொஞ்சம் ஃபாரவே தள்ளி இருக்கு. இந்த கிரீன் லைனுக்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது அடுத்த கட்ட மூமெண்ட்டை கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி லோவுக்கு கீழே போச்சு அப்படின்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய கேப் ஃபுல்லாக பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி அகைன் நம்மளுடைய ஒரு மார்க் பண்ண ஒரு சப்போர்ட் ரேஞ்சினுடைய டாப் லெவலில் டச் பண்ணியிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி வந்து லோவுக்கும் கீழே இன்னைக்கு ட்ராவல் ஆயிருந்தாலும் க்ளோசிங் அந்த லோவுக்கும் மேலே தான் வச்சிருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் வரைக்கும் நம்மளுக்கான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனி அந்த பாட்டம் பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்டில் வந்து ஒரு 700-800 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு அப்படின்னா தான் அந்த ரேஞ்சுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால பார்க்கலாம் இப்போ வரைக்கும் இங்கே நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்ட்டு. அப்படி சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அகைன் நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஒரு ட்ரெண்ட் லைன் தான். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி மார்க் பண்ணது ஸ்டில் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்தது ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இண்டெக்ஸ்லாம் ரெட்ல முடிஞ்சிருக்கு. ஐடியை பொறுத்த வரைக்கும் கிரீன்ல முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இப்போதைக்கு டிராவல் நடந்துட்டு இருக்கு. இங்கே இந்த ஒரு கேண்டிலுடைய மூவ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த 6 கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டாக இருக்கு. ஸோ அந்த ஒரு கேண்டிலுடைய ரேஞ்சை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது தான் அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டை கொடுக்குன்னு சொல்லியிருக்கும். பட் டாப் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்கு. அப்போ இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னா அதை டச் பண்ணி திரும்ப உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வரைக்கும் ஒரு நல்ல டவுன்ஃபால் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன ரேஞ்ச் மாதிரி தெரியும். பட் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைஸ் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால இந்த பாயிண்ட் வைஸ் இருக்கக்கூடிய இந்த பெரிய டிஸ்டன்ஸ் நமக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா ஐடி இனியும் ஒரு பெட்டரான சப்போர்ட்ல இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிலையும் நான் நிறைய ஸ்டாக்ஸை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி மட்டும் தான் சொல்லியிருந்தேன். பட் ஐடிலையும் அதே மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பட் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னாலும் சைட் பேஸில் போயிட்டு ஒரு பெரிய ஃபாலும் கொடுக்காம அப்படி நின்றுட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். அடுத்தது ஆட்டோ. ஸோ ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண இந்த 2 ரேஞ்சுக்குள்ள சைட்வேஸ் ரொம்ப நாட்களாக போயிட்டு இருக்கு. இங்கே கொஞ்சம் பெரிய ரேஞ்சு தான். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டில் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன சைட்வேஸ் மார்க் பண்ணலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிலுடைய கவுண்ட் வந்து பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இந்த சைடில் நமக்கு எதை பிரேக் பண்ணதோ அந்த சைடு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கொடுக்குதான்னு பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆட்டோ பாசிட்டிவாக தான் ட்ராவல் ஆயிருக்கு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை டச் பண்ணுச்சு. சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்து நம்மளுக்கு பாசிட்டிவாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அடுத்ததான் ஃபார்மா. ஸோ ஃபார்மா இன்னைக்கான க்ளோசிங் எக்ஸாக்டாக நம்ம எந்த லைன் மார்க் பண்ணமோ அந்த லைனுக்கு மேலேயே ஒரு சின்ன பாயிண்ட் டிஃபரன்ஸ் கூட கிடையாது. எக்ஸாக்டாக அந்த லைனுக்கு மேலேயே க்ளோசிங் வச்சிருக்கு. இந்த லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ பிரேக் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் பிரேக் ஆகலை. பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. திரும்ப அந்த லைனுக்குள்ளே க்ளோசிங் வச்சதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஜனவரி 2025 ஆக்ட் ஆன ரெசிஸ்டன்ட் இன்னைக்கும் நம்மளுக்கு ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த லைனுக்கு மேலே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகட்டும். அடுத்த ரெசிஸ்டன்ட் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் தான் இருக்கு. பட் இதை பிரேக் பண்ணும்பொழுது
ஃபார்மாலே நம்ம எதிர்பார்த்த நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த லைனை பிரேக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு க்ளோசிங் தான். ஏன்னா நம்மளுக்கு ஜனவரி 2025 அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 15 மாதம் 16 மாதம் கழிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணது அப்படின்னா அதுவும் நல்ல ஒரு கன்சல்டேஷனை கொடுத்துட்டு. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக டச் பண்ணல, ஆல்ரெடி பாருங்க இங்கே டச் பண்ணிருக்கு, இங்கே டச் பண்ணிருக்கு, இங்கே டச் பண்ணிருக்கு, எல்லாம் சின்ன சின்ன மிஸ் மேட்ச் இருந்தாலும் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டச் பாயிண்டை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபார்மால நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாக்கு தான் இருக்கு. பட் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 80-90% ஃபார்மால மட்டும் வச்சிருந்தேன். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 60-70% மாறி இருக்கு. அது எப்படி மாறிச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து குறைச்சி அதை மற்ற ஸ்டாக்ல இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்பாங்க ஒரே ஸ்டாக்ல ரொம்ப அதிகமாக நம்ம டிபெண்டாக போகிறதுக்கு கரெக்டானு கேட்பாங்க. அது கரெக்ட் கிடையாது தான். பட் உங்ககிட்ட கையில் கேஷ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பர்சன்டேஜை நீங்கள் குறைக்கலாம். அது ஒரு மெத்தடாக நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். அடுத்ததாக எஃப்எம்சிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த ஒரு ஸ்குவீஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு 2 டைட் ரேஞ்சுக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் சப்போர்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்குவீஸ் ஆகி ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. இந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எங்கே பிரேக் ஆகுதோ அந்த சைடு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 அகைன் நம்ம மார்க் பண்ண ரெஸ்டாரண்ட்டை டச் பண்ணிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஏறும்பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ண மேஜர் ரெஸ்டாரண்ட் இந்த இடம் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா நிற்காம அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்த டச் பண்ணி வந்து பாருங்க எத்தனை கேண்டில்ஸ் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸ்டில் நம்மளுக்கு கிளியரான ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதில் ஒரு ஷார்டஸ்ட் ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் கூட இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹை கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கான ஹையோட நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. இது ஒரு ஷார்டஸ்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ அதை பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்ட மூமெண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக கிரியேட் ஆகும். பட் இருந்தாலும் இந்த ட்ரெயினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு பிரேக் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு சேனல் மாதிரி டிராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஸ்விங் லோஸ் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்மளுக்கு வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. வருதாங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிளியர் டோஜியை பதிவு பண்ணியிருக்கு. இந்த டாப்ல இருந்து பாருங்க ஃபுல் ரெட் கேண்டில். பட் எங்க நம்மளுக்கு கிரீன் கேண்டிலா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக கிரீன் கேண்டில் தான் க்ளோசிங் வைஸ் நெகட்டிவா இருந்தாலும் ஒரு கிரீன் கேண்டில் பதிவு பண்ணியிருக்க ஒரு கிரீன் கலர் டோஜி. இந்த டோஜி எங்க பதிவாயிருக்குன்னு பாருங்க, நம்ம மார்க் பண்ண அதே சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 அந்த பீரியட்ல நம்ம மார்க் பண்ணோம். இப்போ வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் தான் இங்கே கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ரேஞ்சினுடைய பாட்டமுக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டோஜினுடைய ஹைக்கு மேலே ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்கும்போது அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்டஸ்ட் புல் பேக்கை கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. அது நடக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா மிட் கேப். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண இந்த கிரீன் லைனை வந்து பிரேக் பண்ண முடியல. இங்கேயும் அதே தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாக்ட் சப்போர்ட்டை ரீச் பண்ணல, கொஞ்சம் முன்னாடி சப்போர்ட் எடுத்துட்டு கண்டினியூஸான ஒரு அப்போ கொடுத்துச்சு. அண்ட் அந்த அப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சைட்வேஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு மேஜர் சைட்வேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அந்த பீரியடில் கூட மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே ஒரு ஏற்றத்திலே தான் இருந்துச்சு. இப்போ தான் அதில் சைட்வேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன சைட்வேஸ் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த லைனை பிரேக் பண்ணும்போது ஃபர்தரான மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த சைட்வேஸில் நம்மளுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. அண்ட் அந்த ரேஞ்சு கீழே ஒரு கேப்பும் இருக்குது. அது வரைக்கும் கூட நம்ம ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த சைட்வேஸ் நடக்கவே இல்லை. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஹையர் அண்ட் ஹையராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் பதிவாயிட்டே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த 6 ஜனவரி கேண்டிலுடைய ஹைக்கு மேலே நேற்றுக்கே க்ளோசிங் வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான க்ளோசிங் தான் நம்மளுக்கு இன்றைக்கும் வச்சிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த ஹையை நம்மளுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்க்கணும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கலான ஏறின இடத்துல திரும்ப அடுத்த கட்ட லெவலில் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியான மூமெண்ட்டாக தான் இருக்கும். பட் இதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்னால ஆப்ஷன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டாக்ஸ் பெருசாக மேலே ஏறுதா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் இதில் நமக்கு லார்ஜ் கேப்பும் இருக்குது, மிட் கேப்பும் இருக்குது, ஸ்மால் கேப்பும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 15th ஏப்ரல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. இந்த சைட்வேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த சைட் பிரேக் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சப்போர்ட்டை மார்க் பண்ணிட்டோம். இந்த ரெட் லைன் தான் ஹையஸ்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை தான் நான் சூஸ் பண்ணுறேன். எக்ஸாக்டாக கேண்டிலுடைய ஹையை சூஸ் பண்ணல, இந்த கேப்புடைய லெவலை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த ரேஞ்சினுடைய டாப் லெவலுக்கு மேலே நமக்கு க்ளோசிங் வைக்கட்டும், அடுத்த கட்ட மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயினுடைய ஒர்க் முடிச்சதுன்னு நினைக்கிறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரேஞ்சினுடைய எந்த லெவல் பிரேக் ஆகுதோ அந்த லெவலுக்கு நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நம்ம எதிர்பார்த்துக்கலாம். அடுத்ததாக மைக்ரோ கேப். ஸோ மைக்ரோ கேப்பும் ஒரு ஹையஸ்ட் லெவலில் தான் போயிருக்கு. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ரெட் கலர் டோஜி ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் பதிவு பண்ணியிருக்கு, ஒரு ஹையஸ்ட் லெவலில் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு ஒருவேளை ஃபால் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலருக்கான பதிவு பண்ணுறதுனா நமக்கு ரிவர்சலாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாட்டம் மோஸ்ட் லெவல் அப்படிங்கிறது
30 ஏப்ரல் அந்த கேண்டிலுடைய லோ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த லெவலுக்கு கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் வைக்குது அப்படின்னா இது ஒரு ஹையர் ஹை டபுள் டாப்பாக மாறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் அது பிரேக் ஆகாதது வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைட் வேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலை பார்த்து ட்ராவல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. டவ் ஜோன்ஸ் நல்ல ஒரு இறக்கம், லாஸ்ட் 2 டேஸாக நல்லாவே இறங்கியிருக்கு. இந்த இறக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது ஒரு சைட் வேஸ் தான். இங்கேயும் நல்ல ஒரு ஏற்றம் நம்ம மார்க் பண்ண எக்ஸாக்ட் சப்போர்ட் இருந்து மூவ்மெண்ட் கொடுத்தது. இப்போ சைட் வேஸ் போகும் நம்ம எதிர்பார்த்திருக்கோம். அந்த சைட் வேஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. சைட் வேஸ்னுடைய ரெஸ்டன் இந்த லைனும் சப்போர்ட் இந்த லைனும் சொல்லியிருக்கோம். அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்கு. இது ஒரு பெரிய ரேஞ்ச் தான், அதனால நம்மளுக்கு அதுக்குள்ள மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்ல ஒரு இறக்கம் கொடுத்திருந்தாலும் அந்த லாஸ்ட் ட்ரேடிங் டேக்கான லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. இப்போ இந்த லைன் ரெஸ்டன்ட், இந்த லைன் நமக்கு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த லைனுக்கு கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா மேபி ஒரு ஃபால் நம்மளுக்கு கிரியேட் ஆகலாம். பட் அதை நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மேபி சைட்வேஸ் கூட போகலாம். பட் ஃபால் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 28 ஏப்ரல் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய டாப் லெவல் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஏன்னா S&P 500 கிளியரான ரிவர்சல் பதிவாக இருந்துச்சு. ஒரு டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஒரு ஃபார்மேஷன். இந்த ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஃபால் ஆக சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஃபால் ஆயிருக்கு. அப்போ இங்கே ஃபால் ஆனதுனால தான் உங்களுக்கு நாஸ்டாக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டெக்ஸையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது அந்த மூவ்மெண்ட் நம்மளால ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக பாசிட்டிவாக போயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மார்க் பண்ண ட்ரெயினுக்கு அகைன் நியராக வர்றாங்க. அகைன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கும்பொழுது நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்தால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அது வந்து நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் கொடுத்துருச்சு. திரும்பவும் நம்மளுக்கு வர்றாங்க. அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சில்வர் மைல்டாக நம்மளுக்கு ஏறி இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை டச் பண்ண ஒரு சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் அடுத்த கட்ட ரெஸ்ட் இந்த கிரீன் லைனை நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லெவல்ஸுக்குள்ள சைட் வேஸ் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண பீரியட் வந்து 6 பிப்ரவரி 2026. ஸோ அந்த டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பிப்ரவரி மாதத்தில். இப்போ வந்து பாருங்க, இப்போ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக 3 மாதம் முடிஞ்சிருச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ண சைட் வேஸ் கிளியராக போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு சைட் வேஸ் தான். இது ஒரு பெரிய ரேஞ்ச். அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம எதிர்பார்த்த சைட் வேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்ததாக க்ரூட் மைல்டாக இறங்கியிருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு இந்த 2 ரேஞ்சுக்குள்ள க்ரூட் இப்போதைக்கு இந்தியன் ருபீஸில் ஸ்டக் ஆயிருக்கு. அதுக்குள்ள நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வீடியோ. அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.